அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இந்த எஸ்எஸ்சி பேங்கிங் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மலாம் யாராச்சும் என்ன வேலை பார்க்குறீங்க கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும், படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்னா எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸில் நம்ம வேலை தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லை நம்மளால் வேலை கண்டுபிடிக்க முடியோ அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ரிக்ஷனல், சைக்ளிக்கல், ஸ்ட்ரக்சரல், வாலண்டரி, involuntary, seasonal, disguised, open and under employment. So first பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல்னா அன்எம்ப்ளாய்ட் வெரி ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம். எப்படின்னா, இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிட்டு வேறு வேலையை தேட ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, இன்னொரு கம்பெனியில் வேகன்சிஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாமே குவிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, ரொம்ப ப்ரீஃப் பீரியட். அதுதான் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரிக்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரிக்ஷனலாக ரொம்ப ஷார்ட் பீரியட். ஒரு ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க்குக்கு போகும்போது ஒரு கேப் விழுறது தான் ஒரு ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. இது ஏன்னா அது அவைலபிலிட்டி ஆஃப் ஜாப்ஸ் எப்படி இருக்கா இல்லையானே தெரியாமல் குவிட் பண்ணுவாங்க. இல்லை, நான் வந்து வேறு இடத்துக்கு போக விரும்பலை, எனக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க, ஆனால் அங்கே போக விரும்பலை, வேறு ஏதாச்சும் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்போ ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வரும். அது வந்து ஃப்ரிக்ஷனல். செகண்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல். அஃப்கோர்ஸ் மெயின்லி டியூ டு either deficiency or fallen effective demand from consumers. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டே இருக்கீங்க மார்க்கெட்டில் இருந்துட்டு, இப்போ ஒரு காஸ்ட்லியான பைக் வாங்கிட்டே இருக்கும். அது வாங்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதை மேனுஃபேக்சர் பண்ணவங்களுக்கு, நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அந்த பார்ட்ஸ் ரெடி பண்ணணும், அதை வாஷ் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. அதனால எம்ப்ளாயீஸ் வந்து அதில் இன்க்ளூஷன் இருக்கும். இப்போ வந்து அந்த பைக் வந்து ட்ரெண்டே இல்லை, நம்ம அதை வாங்குறதே கிடையாதுன்னா அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வேலையே இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் வந்து சைக்ளிக் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து நம்ம ஒரு டிமாண்ட், கன்சூமர் சைட்லேருந்து ஒரு டிமாண்ட் இருக்கிறப்போ அந்த வேலை அங்கே இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாதப்ப அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் அந்த வேலை இருக்காது. ஸோ இது டிமாண்ட்னால வருது, ஓகேவா? டிமாண்ட்னால வரதுனால இது வந்து லாங் பீரியட் ஆஃப் டைம் கூட இருக்கும். ஏன்னா ட்ரெண்ட் முடிஞ்சிருக்கும், இல்லை ஒரு 2-3 இயர்ஸ் கூட வரலாம். இப்போ 2-3 இயர்ஸ் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அதுதான் டெக்னிக்கல் ஒர்க். ஸோ இந்த டிமாண்ட் குறையிறதுனால வரதான் என்ன சொல்கிறாங்க, cyclical unemployment, demand from consumers. ஸோ வாலண்ட்ரினா அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், இதுக்கு வேலைக்கு போயிட்டு தேவையில்லை அப்படின்னு இருக்கிறது. வாலண்டரி எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ப்ரெசென்ட் ஆல் த டைம் இன் அன் எக்கனாமி. கண்டிப்பாக இப்போ நம்மளே பார்த்தோம்னா நிறைய பேர் வேலைக்கு போகாமல் தான் இருப்பாங்க. ஸோ முன்னாடி ஜாப்ஸ்ல இருந்துட்டு இன்னொரு ஜாப்ஸ்க்கு தேடுறேன்னு சொல்லிட்டு தேடாமல் இருக்கிறது, எனக்கு வேலைக்கு ஒன்று வேலை பார்க்காம இருக்கிறது, இல்லைன்னா இன்னொரு வேலையிலேருந்து ஒரு டிரான்சிஷன் பேஸில் இருக்கிறது, ஓகேவா? அதான் வாலண்டரியாக வந்துட்டு அவங்க பார்க்காம இருக்கிறது, அது வந்து வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்வாலண்டரி மீன்ஸ் இப்போ அவங்க வந்து ஜாப் தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஜாப் கிடைக்கல. ஸோ அதுதான் இன்வாலண்டரி. ஆக்டிவாக பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க ஜாப்ஸ், ஆனால் அவங்களுக்கான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்காது, அவங்க ஸ்கில்ஸ்க்கு வந்து அது மேட்ச் ஆகிருக்காது. இப்போது ஒரு எக்ஸாம்ஸோட குவாலிஃபிகேஷன் வந்து எம்டெக் அப்படின்னா அவங்க படித்தது பிஎஸ்சியாக தான் இருக்கும். ஸோ ஸ்கில்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்காது, ஓகே? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு இவங்க தேடினாலும் கிடைக்காது வேலை. ஸோ அது வந்து இன்வாலண்டரி அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேப்பன்ஸ் டியூ டு மிஸ்மேட்ச் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ எப்படின்னா, லேபர் இன்டென்சிவ் வந்து கேபிட்டல் இன்டென்சிவாக ஒரு இப்போது நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க. முன்னாடிலாம் வந்து டேட்டா என்ட்ரி என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷீட் இருக்கும், ஷீட்லேருந்து பார்த்து காப்பி பண்ணுவோம். ஆனால் இப்போ எப்படின்னா, அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் பண்ண ஒரு ஆள் வேணும், அதை காப்பி பண்ண ஒரு ஆள் வேணும், அதை செக் பண்ண ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இப்படி நிறைய ப்ராசஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, பே பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆக்கிட்டாங்க. ஸோ ஏஐ வந்துருச்சா, ஏஐ வந்ததுனால இப்போ அந்த எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சு, வேலை போயிடுச்சு. ஸோ இப்போ உங்கள் ஸ்கில்ஸே அது மட்டும் தான் இருக்குது. இப்போ வேறு எதுவுமே உங்களுக்கு ஸ்கில்ஸ் தெரியாது, உங்கள் ஐடி நாலேஜ் நிறைய இருக்குது. ஆனால் ஐடியை ஃபுல்லாக வந்துட்டு ஏஐ ரீப்ளேஸ் பண்ணதுனால எப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவாக மாறிடுச்சு, புரியுதா? இப்போ லேபர் இருக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக அவங்க அமௌண்ட் கொடுத்து அந்த ஏஐ வந்து ஒர்க் பண்ண வச்சுக்கலாம் இல்லையா? ஏஐ டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி இருக்கிற இடத்துல ஒரு நியூ டெக்னாலஜி வந்துச்சுன்னா, இப்போ ஓல்ட் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணிட்டு நியூவாக இருக்கிறவங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும் இதனால. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல். அதாவது அந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் செட் ஆகலை, அந்த ஸ்கில்ஸை வந்து எப்படி அடாப்ட் பண்ணுறது நமக்கு தெரியாதனால வர அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீசனல் வந்தாலே முதல்ல நமக்கு அக்ரிகல்ச்சர் தான் ஆகணும், ஓகே? இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதான் சீசன் தான். இப்போ வாட்டர்மெலன்லாம் பார்த்தா நல்ல ப்ராஃபிட், வாட்டர்மெலன், மேங்கோ அதெல்லாம் பார்த்தா நல்ல ப்ராஃபிட் வரும், தெரியுமா? இப்போ அதெல்லாம் வந்துட்டு ஒரு சீசன் தான், சீசன் மேலே போனால் அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஒரு சீசன். அதுமாதிரி ஹாலிடே ரெசார்ட்ஸ்லாம் இப்போ சம்மரில் தான் வந்துட்டு ஹாலிடே ரெசார்ட்ஸ்லாம் நிறைய போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராஃபிட் இருக்கும். இப்போது அந்த சீசன் முடிஞ்சிச்சுன்னா அங்கே யாரும் போக மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த சீசனில் மட்டும்தான் சில எம்ப்ளாயிஸ்க்கு ஒர்க் இருக்கும், அதை தவிர மற்ற சீசனில் எல்லாமே எப்படின்னா அவங்க அன்எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் சீசனல்
அன்எம்ப்ளாய்மெண்ட் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வேலையே இல்லை, ஓகேவா, நேக்கட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இதை சொல்லுவாங்க. ஓகே, ஓப்பன் அப்படின்னா நேக்கட், ஓகே, நேக்கட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா லார்ஜர் சிட்டிஸில் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வில்லேஜில் இருக்கிறவங்க தான் சிட்டிக்கு வந்துடுறாங்க. ஸோ வில்லேஜில் ஏது அன்எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்குது, அங்கே எல்லாமே வேலை தேடி சிட்டிக்கு தானே வராங்க. ஸோ லார்ஜர் சிட்டிஸில் தான் ஃபைண்ட் பண்ண முடியும் ஏதோ ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை. Most of the such individuals come from villages in search of jobs or might originate in cities themselves. ஸோ இப்போ அவங்க தேடி வராங்க. இப்போ எல்லாமே இப்போ ரூரலில் இருக்கிற எல்லாமே இப்போ அக்ரிகல்ச்சர் ஒரு சீசனில் பார்த்துட்டு இன்னொரு சீசனில் இவங்க தேடி வரப்போ இங்கே ஃபுல்லாக எல்லாமே ஆக்குபைடாக இருக்கும் இல்லையா, ஒரு ஜாப்ஸ் கூட கிடைக்காது, ஆரல் ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகாது. ஸோ அதுக்கு பேர் என்னென்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நேக்கட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் மீன்ஸ் இப்போ பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அண்டருக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் தான். இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒன் டே ஃபுல்லாக கூட செய்வாங்க. ஆனால் இப்போ வேலை வாங்குறவங்களுக்கு அந்த ஒன் டே தேவையில்லை இல்லையா, எனக்கு நீ வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்தா போதும், கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது. ஸோ அவங்களோட பொட்டன்ஷியலே ரொம்ப லோவாக யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல, ஓகேவா. இப்போ அவங்க நினச்சா அந்த ஃபுல் டைம் வந்து அந்த ஒர்க்கை அவங்க பண்ணலாம். ஆனால் எம்ப்ளாயருக்கு கொஞ்சம் டைம் போகிறதுனால பார்ட் டைமாக மட்டும் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த எம்ப்ளாய் பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட்டிங் டு ப்ரொடக்ஷன் லெஸ், அவங்க கெப்பாபிலிட்டியை விட கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்ஷனை. ஸோ அது வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். மோஸ்ட்லி இதுவும் வந்து அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் தான் நிறைய இருக்கும். டிஸ்கைஸ்ட் அப்படின்னா இப்போ வந்து நாற்றெல்லாம் நடுவாங்க, இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு இடத்த ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ 10 பேர் வேலை செஞ்சால் ஒரு 10 நாள் இந்த ஒர்க் முடியும், ஓகேவா. இப்போது 20 பேர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதே 10 நாள் தான் வேலை முடியுது. ஸோ இப்போ இந்த 10 பேரும் எக்ஸ்ட்ரா, இப்போது 20 பேர் வேலை செஞ்சால் 5 நாளில் தானே முடியணும், அந்த 5 நாளில் முடியல. இப்போ அந்த 10 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க, ஆனால் ப்ரொடக்டிவிட்டி 0ல் தான் இருக்குது. சீக்கிரமாக ப்ரொடக்டிவிட்டி வேலையும் நடக்கலை, ஓகேவா. இப்போ எப்படின்னா இப்போ ஒரு 5 பேர் வேலை செய்கிற இடத்துல 10 பேர் செய்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு அவுட்புட் ஒன்று தான் கிடைக்குது. இப்போ 5 பேர் வேலை செஞ்சாலும் ஒன்று தான், 10 பேர் வேலை செஞ்சாலும் ஒன்று தான். ஸோ அப்படின்றப்ப அது வந்து எப்படின்னா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேவா. இதில் வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஹர் கான்ட்ரிபியூஷன் டு த டோட்டல் அவுட்புட் வந்து 0 நெக்லிஜிபிள், பார்க்க முடியாது, இல்லை 0வாக தான் இருக்கும். அதுதான் வந்து டிஸ்கைஸ்ட். அதாவது வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க, அது வந்து டிஸ்கைஸ்ட். வல்னரபிள் மீன்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் வல்னரபிள் ஜாப் செய்வாங்க, கிடைக்கிற ஜாப் காசு வேணும்னு எது வேணால் செய்வாங்க. ஸோ ஒரு வித்தவுட் திஸ் மீன்ஸ் பீப்புள் ஒர்க்கிங் இன்ஃபார்மலி வித்தவுட் ப்ராப்பர் ஜாப் கான்ட்ராக்ட். இப்போ பெரிய பெரிய ஐடி செக்டர்ஸ்லாம் கான்ட்ராக்ட் இருக்கும், முன்னாடி அதை சைன் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு பெருசாக நிறைய ஃபார்ம் தருவாங்க, இந்த ஆஃபர் லெட்டரில் நிறைய லீகல் இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அவங்களுக்கு அந்த லீகல் ப்ரொடெக்ஷனே கிடையாது. இவங்க இப்போ பிஎஃப் கிளைம் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான ஜாப் கான்ட்ராக்ட் இல்லாமல் செய்கிறதுக்கு பேர் வல்னரபிள். ஏன்னா அதை வந்து நம்ம எப்படி வேணால் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பாங்க அதை வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, இப்போ ஏஐ வந்ததுனால நிறைய பேருக்கு இப்போ ஐடி ஃபீல்ட்லேயே ஒர்க்கே கிடையாது. அவங்க பார்த்துட்டு இருந்த ஒர்க் எல்லாமே இப்போ டேட்டா என்ட்ரியே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி மட்டுமே தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. இப்போ அவங்களாம் ரீப்ளேஸ் பண்ணதுனால ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒர்க் இல்லை. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வர நமக்கு ஜாப்ஸ் லாஸ் ஆகிறது வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். If a person is ready to work at a prevailing wage rate in the market but is unable to find the work, what type of unemployment would it be called? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க, ஓகேவா, கிடைக்கிற வேஜுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு இருக்காங்க, ஆனால் வேலையே கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாலண்டரினா என்ன, நம்மளா ஜாப் தேடாதது, ஓகேவா. அப்போ இது கிடையாது. சீசன்லாம் என்னென்னா சீசன் டைமில் மட்டும் வேலை இருக்கும், ஆஃப் சீசனில் ஃபுல்லாக அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இன்வாலண்ட்ரி, அதாவது நமக்கு தேவை ஆனால் நமக்கு கிடைக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது, நான் என்ன வேணும்னேவா வேலைக்கு போகாமல் இருக்கேன்னு கேட்பீங்க இல்லையா, அது வந்து இன்வாலண்ட்ரி அன்எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா விச் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஆஸ் 0. அப்படின்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டினா எக்ஸ்ட்ரா அவுட்புட். சொன்னேன் இல்லையா, அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு 5 பேருக்கு வேலை 10 பேர் வேலை செஞ்சாலும் அவுட்புட் வந்து எப்படின்னா 0வாக தான் இருக்கும், ஒன்றுமே இன்க்ரீஸே ஆகாது. சேம் அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்கும் ஆர் 0வாக இருக்கும். ஸோ வந்து இன்க்ரீஸே ஆகாது. ஸோ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி வந்து 0வாகவே இருக்கிறது எதுனா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். நெக்ஸ்ட், if a new computer being installed at a company and some employees are fired,
from the job due to lack of computer knowledge, then what kind of unemployment would it called? So ஒரு கம்பெனியில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்மியாக இருக்குன்றதுனால நிறைய எம்ப்ளாயிஸை ஃபயர் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக எதுனா இப்போ ஃப்ரிக்ஷனல்னால் என்ன சொன்னேன்? ஃப்ரிக்ஷனல்னால் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, வெரி ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைமில் தான் ஃப்ரிக்ஷனல் வரும். சீசனல்னால் சீசன் டைமில் வரும். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் மீன்ஸ் ரொம்ப ஷார்ட் டைம், அதாவது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறப்ப ஏற்படுறது. ஸோ இது கிடையாது, இது வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் கிடையாது. ஹிடன்னா வந்து ஹிடன் எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் இப்போ அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஃபுல் ஸ்கில்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல்ஸை அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்க யூஸ் பண்ணாமல் ஒரு கீழே இப்போ ஒரு டிஎல்க்கு ஒரு குவாலிஃபைடாக இருக்காங்கன்னா, ஆனால் அவங்க நார்மலாக அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, ஆனால் அந்த ஜாப்பில் அவங்க ப்ளேஸ் ஆகலை. ஸோ அது வந்து அவங்க கெப்பாசிட்டியை வந்துட்டு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற ஜாப். ஸோ அது வந்துட்டு ஹிடன் எம்ப்ளாய்மெண்ட், இதுவும் கிடையாது. டிஸ்கஸ்னா அக்ரிகல்ச்சரில் வரும், அவுட்புட் ஜீரோவாக இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆல்ரெடி, இப்போ ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் நம்ம. ஆனால் திடீர்னு வந்து ரிப்ளேஸ் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆனதுனால நம்ம வேறு வழி இல்லாமல் புஷ் அவுட் பண்ணப்படுறோம். ஸோ அது வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துக்கோங்க.